ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நைட் நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நைட் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நாங்கள் குருமா பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி ஊத்தாப்பம் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நிறைய குட்டீஸ் இருக்கிறனால நாங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நாங்கள் ரெசிபி இன்றைக்கி பண்ண போகிறேன். தோசை மாவை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி மேல் டாப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த இட்லி பொடியை இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இது கூட நம்ம கேரட்டையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கேரட் எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் கேரட் போடலை, வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து வெளியில் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வைக்கலாம். தோசையை நம்ம திருப்பி போட்டோன்னா அதில் இருக்கிற பொடி செதறிடும். அதனால் நான் திருப்பி போடலை, அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். எனக்கு முன்னாடி ஊத்தாப்பம் பிடிக்காது. இப்போ சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்க நேரம்லாம் நான் ஊத்தாப்பம் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிடுவேன். எக்ஸ்ட்ரா கேரட்டையும் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்குலாம் இன்றைக்கி கேரட் இல்லாதனால நான் கேரட் போடலை. கேரட் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி நம்ம நிறையா தூவி போட்டுக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு இந்த சாப்பிடும்போது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னா அவங்களுக்கு சாதாரணமாக தோசை சுட்டு கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி தோசை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என் வீட்டில் என்னோடய பாப்பாவும் இதே மாதிரி தான். தோசை கொடுத்தா சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு செஞ்சு கொடுத்தா தான் அவள் சாப்பிடுவாள். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊத்தாப்பத்தை நம்ம கல் தோசை மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நல்லா ரோஸ்ட்டாகவும் போட்டு பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். என்னோடய குட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி தோசை ரோஸ்ட்டாக போட்டால் தான் பிடிக்கும். நான் அதனால் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக போட்டிருக்கேன். அப்போ தான் அவள் சாப்பிடுவாள். தோசை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நான் சுடுறது. எங்கள் அம்மா ஒரு தோசை போதும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் 2 தோசை சுடுற மாதிரி கொஞ்சம் நிறைய மாவு ஊற்றி நல்லா பெருசாக சுட்டு கொடுப்பேன். இப்போ அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நிறைய வெங்காயம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இட்லி பொடியை நிறைய போட்டு நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஊத்தாப்பத்துக்கு சைட் ஆட்டு நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா கார சட்னி வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊத்தாப்பத்தை சும்மாவே சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த டின்னர் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.